நீலகிரி மாவட்டம் சேரனூரில் நேற்று காலை பலத்த காற்று வீசிய போது டிரான்ஸ்பார்மர் மீது மரம் சாய்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் 32 மணி நேரத்திற்கு மேல் ஆகியும் டிரான்ஸ்பார்மரை சீரமைக்காமல் அப்பகுதி இருளில் மூழ்கியுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். செய்தியாளர் விஜயசுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். விஜயசுந்தரம், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் நேற்று மற்றும் இன்று ஆகிய 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என சிவப்பு நிற எச்சரிக்கையானது விடுத்திருக்காங்க. இந்த நிலையில நீலகிரி மாவட்டத்துல உதகை, அவலாஞ்சி, எமரால்டு உள்ளிட்ட பல பகுதிகளில் மழையினுடைய தாக்கம் தற்போது வரை அதிகரித்து காணப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தொடர்மழை காரணமாக தாழ்வான பகுதிகள்ல மழைநீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டிருக்கு. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா மாவட்டத்துல இந்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்கள்ல மரங்கள் முறிந்து சேதம் ஏற்பட்டிருக்கு. தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்து பாதிப்புகளானது ஏற்பட்டிருக்கு. அதே போல மாவட்டத்துல தொடர்ந்து மழையின் தாக்கம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில மலைப்பயிர்கள் பயிரிட்ட விவசாயிகளும் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா நேற்றைய தினம் குந்தா தாலுகாவிற்கு உட்பட்ட சேரனூர் பகுதியில காலை நேரத்துல பலத்த காற்று வீசிய போது ராட்சத மரம் மின்மாற்றமடைந்தது. அந்த சமயத்துல மின்மாற்றியின் மீது விழுந்த மரத்தை மட்டும் அகற்றிவிட்டு தற்போது வரை அந்த கிராமங்களுக்கு, அதாவது சேரனூர், புதூர், தொட்டப்பம்பை ஆகிய 3 கிராமங்களுக்கு மின் இணைப்பு வழங்காததால கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருளில் மூழ்கிய ஒரு நிலையானது ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து மழையினுடைய தாக்கம் அதிகரித்து வருவதால பொதுமக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வீடுகளை விட்டு வெளியே செல்லாமல் வீடுகளிலேயே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கு.